Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் டவுன் பகுதியில் குப்பைகளை சேகரிப்போரை ஆபாச வார்த்தைகளால் திட்டும் போலீஸ் ரோந்து வாகன ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சேலம் மாநகராட்சியின் டவுன் பகுதியில் இன்று துப்புரவு பணியாளர்களை, அதாவது குறிப்பாக பெண் பணியாளர்களை ரோந்து வாகன, அதாவது போலீஸ் ரோந்து வாகனுடைய டிரைவர் சக்திவேல் ஆபாச வார்த்தைகளால் திட்டுகிறார். அதாவது சாலையில் வாகனங்களை நிறுத்த அனுமதிப்பதில்லை, வேணுமென்றே செய்கிறார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனால் இன்று துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனையும் உதவி கமிஷனர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதற்காக இந்த பிரச்சனை, ஏன் இவர் துப்புரவு பணியாளரை குறிவைத்து தாக்குறாரு என்பது குறித்து விளக்குவதற்காக நம்மிடம் சங்கத்தினுடைய தலைவர் பூபதி இணைந்துள்ளார். இந்த பிரச்சனை எவ்வளவு நாள் நடந்திருக்கு, மேலதிகாரிகிட்ட எதுவும் புகார் சொன்னீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சார், இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னே சின்ன கடை வீதியில் வண்டி நிறுத்தி நாங்கள் அள்ளிட்டு இருக்கும்போது வண்டியை நாங்கள் பஸ்ஸு வண்டி எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நீட்டாக ஒரு ஓரம் போட்டுட்டு தான் குப்பல்லுவோம். ஒரு 20 வருஷமா அப்படி தான் வழங்கிட்டு இருக்கிறோம். ஒரு திடீர்னு ஒரு ரோந்து வண்டியில் ஓரம் நிறுத்திட்டு எங்களை ரொம்ப அவதூறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள் பேசி திட்டினாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வார்டு கவுன்சிலர் சரி இனிமேட்டு அந்த மாதிரி பேச மாட்டாரு, குடிக்க மாட்டாருன்னு சொல்லி எங்களை சமாதானப்படுத்தி எங்களை வேலைக்கு அனுப்பிவிட்டார். நாங்களும் போயிட்டோம். இன்னைக்கு காத்தால அப்படிதான் நம்ம பழைய மார்க்கெட் தெருவில் டிராக்டரி வாகனத்தை நிறுத்தி குப்பள்ளிட்டு இருந்தோம். அப்போ பெட்ரோல் வண்டியில் ஒயிட் வண்டியில் வந்தாப்புல வண்டி நிறுத்திட்டு இறங்கணும்னா, நீங்கள் கார்பரேஷன் வேலை செஞ்சால் கண்ட இடத்துல நினச்ச இடத்துல நிறுத்தி அள்ளிடுவீங்களான்னு கேட்க, நாங்கள் 2 இல்லை சார், பாருங்கள் ஆட்டோ போகுது, 2 வீலர் போகிறோமோ வழி விட்டு தான் சார் நிறுத்தி அள்ளிட்டு இருக்கிறோம், நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னா ஆபாசமான வார்த்தை, அதை நான் வெளியே சொல்ல விரும்பல, ஆபாசமான வார்த்தை பேசி இந்த சத்தியவேலுங்கிற டிரைவர் எங்களை திட்டுறாரு. இவருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முன்விரோதமும் கிடையாது. நாங்கள் நிரந்தர பணியாளரும் இல்லை. நாங்கள் வெறும் ஒரு 473 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 10ம் பத்தாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த குப்பையிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி சில அதிகாரிகள் இந்த மாதிரி பேசினா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு டவுன் ஸ்டேஷன் முற்றுகையிட்டு பக்கத்தில் இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட முற்றுகையிட்டோம். அவங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க எழுதி வாங்கிட்டு நீங்கள் மதியானத்துக்குள்ளேயே இதுக்கு உண்டான நடவடிக்கை நான் எடுக்கிறேன், நீங்கள் செஞ்சு இவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சரிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ நடவடிக்கை எடுக்கலாட்டே அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க? நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க? நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா போராட்டம் தான். மக்களை திரட்டி ஸ்டேஷனை முற்றுகையிட்டு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு ஒரு பக்கம் எங்களை வேலை நிரந்தரப்படுத்தாமல் ஒரு பக்கம் பழி எடுக்குது. இந்த மாதிரி சில அதிகாரிகள் வேலை செய்யும் போது எங்களை கட்ட வார்த்தையில் பேசிட்டு இது பண்ணால் நாங்கள் எங்கே தான் போகிறது? நாங்கள் என்ன ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினால அந்த அதிகாரி இப்படி நடந்துக்கிறாரா என்ன ஏதுன்னு தெரில. ஆகையால் இதை ஒரு பெரிய கருத்தில் கொண்டு அந்த அதிகாரி மேலே துரித ஆக்ஷன் எடுக்கணும். அவர் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்களிடம் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு எங்களது கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். Omax, Vest and Briefs.